சாய் பக்தர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் சாயப்பாவினுடைய பொன்மொழிகளை பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமான விஷயம், இந்த உலகத்தில் நாம் உண்மையாக இருந்தால் ஒதுக்கப்படுவோம், நேர்மையாக இருந்தால் ஏமாற்றப்படுவோம். இந்த உலகத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கோபங்கள் படச் செய்வார்கள், எதிர்த்து கேள்வி கேட்கச் செய்வார்கள். மனதிற்குள் ஒன்று வைத்து கொள்ளாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்கும். நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் சரி, உங்களை மதிக்க வேண்டும் என்றால் பணம் மிக 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 அவசியம். பணம் இல்லாத வாழ்க்கை நரகத்திற்கு சமம். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. என்னதான் உண்மையாகவும் நேர்மையாகவும் நாணயமாகவும் நடந்து கொண்டாலும் பணம் இல்லாத வாழ்க்கை சொல்லித்தருகின்ற அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் வேறு எவரும் சொல்லித்தர முடியாது. சாயப்பாவினுடைய பிள்ளைகள் இங்கு பல பேர் சொல்லக்கூடிய விஷயம், அன்புதானே எல்லாம். பணத்தை தாண்டி ஒரு உலகம் உள்ளது அப்படி நீங்கள் சொன்னாலும், பணத்தை தாண்டிய உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கும் பணம் முக்கியம். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் மதிப்பதற்கு பணம் மிக முக்கியம். இவ்வளவு ஏன், கட்டிய மனைவியோ கட்டிய கணவனோ பெற்றெடுத்த பிள்ளையோ நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையோ நம்மிடம் பணம் இருந்தால் மட்டுமே நமக்கான மரியாதையும் அங்கீகாரமும் அந்த இடத்தில் கிடைக்கும். ஆக பணமில்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் நரகத்திற்கு சமம் என்பதை சாயன் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பணம் ஒருவருடைய வாழ்க்கையை உயர்த்தும். பணம் ஒருவருடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும். பணம் ஒருவரினுடைய குணாதிசயங்களை மாற்றும். பணத்தை பேஸ் பண்ணி தான் இன்றளவும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அன்புதானே எல்லாம், சாயப்பா இருக்கின்றார் பார்த்து கொள்ள என்று பலவிதமாக நம்ம பேசிக்கொண்டு இருந்தாலும் பணமே பிரதான மந்திரம். ஆக சாயன் பிள்ளைகள் இந்த பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும். வீண் செலவுகள் செய்யாமல் உங்களுக்கு எது அத்தியாவசியமோ எது முக்கியமோ அதை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பணமில்லாத வாழ்க்கை நரகத்திற்கு சமம். பணத்தை எப்படி சேர்த்து வைப்பது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் காலம் ஒன்றே பதில் சொல்லும். பணமில்லாத வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு அனுபவங்களை கொடுக்கிறதோ, கடவுள் ஒரு முடிச்சு, அவர் போடும் முடிச்சுகளை அவிழ்ப்பதில் ஒரு சுவாரஸ்யம் உண்டு. இதை கேட்கக்கூடிய சாயன் பிள்ளைகளுக்கு பல பேருக்கு இது புரியும். கடவுளால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படவில்லை, கடவுளால் நீங்கள் பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, எவ்வளவு உழைத்தாலும் வருமானங்கள் வருவதில்லை, பேர் புகழ் வருவதில்லை, சொந்தக்காரர்கள் மத்தியில் எனக்கு ஏளன போக்கு உள்ளது என்று சாயின் பிள்ளைகள் சொன்னால் கூட கடவுள் ஒரு முடிச்சு போடுகிறார். அந்த முடிச்சு என்னவென்றால், உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நற்பெயர். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நற்பெயர். என்னதான் நீங்கள் கடனாளியாக இருந்தாலும், மக்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லை என்றாலும், அந்த ஆண்டவன் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதமாகிய உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். நான் பல பேரை பார்த்துருக்கேன். யாருக்கெல்லாம் வாழ்க்கை அமையலையோ,
யாருக்கெல்லாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படாமல் வறுமையிலும் ஏழ்மையிலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய பிள்ளைகளை அவர்களால் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகளையும், உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு நற்பெயரும், உங்கள் பிள்ளைகளால் ஒரு சந்தோஷத்தையும் அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்குறார். இதை நான் நிறையா பேர்கிட்ட பார்த்துருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கலைங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் கடவுள் சொல்லக்கூடிய ஒரே பதில், காலம் பதில் சொல்லும். அது உங்கள் மூலியமாக இல்லை என்றாலும் உங்கள் பிள்ளைகள் மூலியமாக பதில் சொல்லும். சரி, கர்மா சில பேருக்கு வேலை செய்யும், சில பேருக்கு வேலை செய்யாது. முந்தைய ஜென்மத்து கர்மா நீங்கள் அந்த பலனை அனுபவிக்க வேண்டுமா கூடாதா என்பதை அது முடிவு பண்ணுது. அப்போது கர்மா என்பது போன ஜென்மத்தின் எச்சம். போன ஜென்மத்தில் நீங்கள் விட்டு வந்த எச்சத்தை இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள். அது பணமான வாழ்க்கையா பணம் இல்லாத வாழ்க்கையான்றத காலங்கள் உங்களுக்கு பதில் சொல்லும். ஆக சாயப்பாவின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான். கடவுள் உங்களோடு இருக்கிறார். ஆனால் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு மிக முக்கியம் உங்களுடைய நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள், செலவழிக்கக்கூடாத எண்ணம், அடுத்தவரை பழிக்கக்கூடாத எண்ணம், வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணம். இது எல்லாமே பணமில்லாத வாழ்க்கையை அவ்வப்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும். ஆக பணத்தை எப்படி சேர்த்து வைப்பது, பணத்தை எப்படி சம்பாதிப்பது, பணத்தை எப்படி இரட்டிப்பாக்குவது என்ற எண்ணங்கள் உங்களுக்குள் எழ வேண்டும். கடவுள் உங்களுக்கு ஒரு வழிகளை காட்டுவார். நாம் தான் அதை பிடித்து கொண்டு பயணிக்க வேண்டுமே தவிர, கடவுளே என்னை பார்த்துப்பார், என்னை வளர்த்து விடுவார், ஆளாக்குவார், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாருன்னு அவர் மீதே நம்ம பாரத்தை போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்தவித மாற்றமும் நிகழாது. அப்போ கடவுள் உங்களோடு இருப்பார், உங்களோடு பயணிக்கிறார், அதற்கான வழிகளை காட்டுறாரு. நீங்கள் தான் அதனோடு சர்வே பண்ண வேண்டும். அப்போது கடவுள் உங்களோடு இருக்கிறார். பணம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அல்ல. நீங்கள் என்னை கேட்கலாம், என்னை திட்டலாம், என்னை என்ன வேணால் சொல்லலாம். பணமே மிக முக்கியமான பிரதான மந்திரம். பணமில்லாத வாழ்க்கை நரகத்திற்கு சமம். பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய வேலைகளை ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் ஈடுபட வேண்டும். என்னதான் கடவுள் நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும், கடவுள் உங்களை ஆசீர்வதித்தாலும் இல்லை என்றாலும், பணத்தை சேர்த்து கொள்ள, பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஓம் சாய்ராம்.